ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் சீரொன்று தூப்புள் திருவேங்கட முடியான் பாரொன்று சொன்ன பழமொழியில் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேற போமனமும் வாழ்வு. அனைவருக்கும் அடியோட நமஸ்காரங்கள். சுவாமி தேசிகன் அருளி செய்த பரமபத சோபானத்தின் 6வது பாசுரத்தை இன்று அனுபவிக்க இருக்கின்றோம். அதாவது முதல் பாசுரம் ஒரு இன்ட்ரடக்ஷன், 2 மற்றும் 3 விவேகம், அதுக்கப்புறமா 4 மற்றும் 5 நிர்வேதம். விவேகம் வந்தது ஒரு சேத்தனுக்கு வர்றதுக்கு பின்னாடி அவனுக்கு ஒரு நிர்வேதம் வருது. நிர்வேதம் அப்படின்னாக்க மனம் தளருதல், இத்தனை காலம் வீணா போச்சே அப்படின்ட்டுன்னு. இப்போ அது வந்ததுக்கப்புறமா அடுத்தபடி பாருங்க, எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க சுவாமி தேசிகன் மாதிரி ஆச்சாரியர்கள்லாம் நம்ம கிடைச்சது நம்ம பண்ண பாக்கியம்தான். அது வந்ததுக்கப்புறமா அடுத்தது அவருக்கு ஒரு விரக்தி வருது. அதுதான் 6 மற்றும் 7வது பாசுரங்கள். அந்த விரக்தி உலகியல் விஷயத்துக்கு மேலே இருக்கிற விரக்தி, பெருமாள் மேலே தான் பற்று இருக்கு, உலகியல் விஷயத்துக்கு மேலே ஒரு வைராகியம் வருது. அது எப்படி வருது அப்படின்றத சொல்கிறார். பாசுரத்தை அனுப்பிக்கலாம். 6வது பாசுரம். உலகத்து உயர்ந்தவர் ஒன்றும் பயனில் உறும் துயரும் அலகில் படாத அப்போகம் கவர்ந்தெழும் அம்புயத்தோன் கலகத் தொழில் மது கைடபரால் படும் கட்டம் எண்ணில் பலகற்ற மெய்யடியார் படியார் இக்கடம் பவத்தே. இது பாசுரம். பதார்த்தம் பார்க்கலாம். உலகத்து உயர்ந்தவர், அதாவது நம்ம உலகத்தில் சில பேரை பெரிய மனுஷா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கோம். அவகிட்ட பெரிய பங்களா இருக்குது, கார் இருக்குது, பேங்க் பேலன்ஸ் இருக்குது, கோல்டு இருக்குது, ஷேர்ஸ் இருக்குது, என்னென்னாலும் வச்சுக்கோங்க. அதெல்லாம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அவகிட்ட தான் போய் கேட்டால் தான் தெரியும் அவள் எவ்வளோ கஷ்டப்படுறா அப்படின்றது. அவகிட்ட போய் கேட்டால் தான் தெரியும். நம்ம நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் அவகிட்ட போனால் தான் தெரியும் அவள் அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறான்னு. அதை பின்னாடி சொல்கிறார். ஒன்றும் பயனில் உறும் துயரம். இந்த சந்தோஷத்துக்கு நடுவில் துக்கம் நிறைய இருக்கும். உறும் துயரம் இது அதாவது எவ்ரி ப்ளஷர் இஸ் அசோசியேட்டட் வித் ஈக்குவல் ஆர் மோர் பெயின். அதாவது அப்படி தான் கிடைக்குமே தவிர்த்து வெறும் இன்பம் மட்டும் இருக்காது. அதனால இது எல்லாமே அழியக்கூடிய விஷயங்கள். அது மேலே ஒரு விரக்தி வருது அந்த சேத்தனனுக்கு. அவனுக்கு விவேகம் வந்துவிட்டது, நிர்வேதம் வந்துவிட்டது. இப்போ அந்த விரக்தி பருவம், அவனுக்கு விரக்தி வந்துவிட்டது. உறும் துயரம் இது உலகத்தில் அடியன் சொன்னது. இப்போ சுவாமி தேசிகனும் அதுதான் முதலடிகளில் சொல்லியிருக்கார். 7வது அடிகள் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, இங்கே இருக்கிறத விட்டுருங்கோ, பிரம்மாவுக்கே நிறைய கஷ்டம் இருக்குது. பிரம்மாவாக இருக்கட்டும், இந்திரனாக இருக்கட்டும், எவ்வளவோ கஷ்டம் இருக்குது. கஷ்டம் இல்லாத ஒரு இடம், வெறும் சுகம் மட்டும் இருக்கிற இடம் அப்படின்னாக்க அது ஸ்ரீமன் நாராயணனுடைய லோகமான வைகுந்தம் தான். அது மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. அதை சொல்கிறார். அலகில் படாத அப்படின்னாக்க நம்ம அளவுக்கு ஆட்படாத அப்போகம், அவ்வளோ போகம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது உண்மையிலேயே அது போகம் இல்லை, சத்தியலோகம் அப்படின்றது பிரம்மா. அது கவர்ந்தெழும் அம்புயத்தோன் அப்படின்னாக்க, அம்புஜம் அப்படின்னாக்க தாமரை அப்படின்றது அர்த்தம். அந்த பெருமாளுடைய நாபி கமலத்திலேருந்து வந்த பிரம்மா அம்புயத்தோன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சுவாமி தேசிகன். இங்கே அம்புயத்தோன் கலகத் தொழில், சண்டை போடுறதே தொழிலாக வச்சுட்டு இருக்கிற அரக்கர்களான மது கைடபரால். அந்த மது கைடபர் என்ன பண்ணா, பிரம்மா கிட்டேருந்து வேதத்தெல்லாம் பறிச்சுட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் உலகமே பேரொருள் சூழ்ந்துருக்கு. அதுக்கப்புறம் பெருமாள் ஹயக்ரீவர் அவதாரம் எடுத்து அந்த வேதத்தெல்லாம் மீட்டு கொடுத்தார் அப்படின்றது சரித்திரம். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால கலகத் தொழில் மது கைடபரால் படும் கட்டம் எண்ணில். அந்த பிரம்மாவே படும் கட்டம் அப்படின்னாக்க கஷ்டம்னு அர்த்தம். அந்த பிரம்மாவே இவ்வளோ கஷ்டப்படுறார் அப்படின்னாக்கா அது எண்ணில், அதை யோசிச்சு பார்த்தா பலகற்ற மெய்யடியார். பலகற்றனாக்க விஷயங்கள்லாம் தெரிஞ்ச மெய்யடியார், உண்மையான பாகவதர்கள் படியார் இக்கடும் பவத்தே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. படியார் அப்படின்னாக்க இதுக்கு ஆட்பட மாட்டா. எதுக்கு ஆட்பட மாட்டா? இக்கடும், இந்த கொடுமையான சம்சாரத்தை, இந்த கடுமையான இந்த சம்சாரத்தை, பவம் அப்படின்னாக்க சம்சாரம், இக்கடும் பவத்தை அவள் அடிப்படையவே மாட்டா. இதில் இருக்கிற சுகம்லாம் சுகமே இல்லை அப்படின்றது தெளிவாக புரிஞ்சுப்பா அப்படின்றத தான் சொல்லியிருக்கிறது. தான் பலகற்ற மெய்யடியார் படியார் இக்கடும் பவத்தே அப்படின்னு சொல்லியிருக்கார். இதே விஷயந்தான் நாளைக்கும் நம்ம அனுபவிக்கலாம். 7வது பாசுரத்தையும் சொல்கிறது இந்த விரக்தி பருவம் தான். அதை நாளை அனுபவிக்கலாம். இப்போ இந்த பாசுரத்தை இன்னொரு முறை அனுபவிக்கலாம். உலகத்து உயர்ந்தவர் ஒன்றும் பயனில் உறும் துயரும் அலகில் படாத அப்போகம் கவர்ந்தெழும் அம்புயத்தோன் கலகத்தொழில் மது கைடபரால் படும் கட்டம் எண்ணில் பலகற்ற மெய்யடியார் படியார் இக்கடும் பவத்தே. நன்றி, வணக்கம். சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம்.